உண்மையை சொல்லப்போனால் 90% துலா ராசிக்காரர்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு 10% பேருக்கு இந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 6-8 தசாபுக்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும் இன்னும் சில பல நன்மைகள் நடக்காமல் இருக்கின்றன. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எல்லா நிலைமைகளையும் அண்ணன் அக்காள்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. அண்ணனுடைய வாழ்க்கை சரியில்லை, அக்காவுடைய வாழ்க்கை சரியில்லை, அக்காவை கட்டி கொடுத்த இடத்துல இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, சின்ன வயசுலேருந்து அதுதான் என்னை வளர்த்தது, அப்படிப்பட்ட அக்கா இப்படி இருக்கும்போது என் மனசையே தாங்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள தம்பியாக பொறுப்புள்ள தங்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முறை அண்ணன் அக்காள்களிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் மாதத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் வரும். 12ல் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, சகோதரர்களாலேயும் விரைய செலவுகள் வரலாம். அண்ணனோ அக்காலோ தம்பியோ தங்கச்சிக்கோ மனசு சந்தோஷமாக அவங்க ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை. நம்ம கொடுக்குறோம்னா நம்ம கையில் இருக்குன்னு தானங்க அர்த்தம்.